புத்தர் வந்து தன்னுடைய முதலாவது அறிவுரையை குஷி நகரிலே நிகழ்த்தியிருந்தார். தன்னுடைய 80வது வயதிலே அவர் வந்து பரிநிர்வாணம் அடைந்திருந்தார். அந்த வகையில் வந்து அவருடைய அறிவுரைகள் நிகழ்ந்த இடங்களில் ஒன்று வந்து கந்தரோடை. நிறைய ஆறாமைகள் கூட அந்த இடங்களிலே காணப்படுகின்றன. இந்த பாதையினூடாக சென்றால் அந்த கந்தரோடை பகுதியை அடைய முடியும். அதை விட வந்து இந்த பாதைக்கு இந்த புறமாக சென்றால் வந்து உடுவில் பகுதியை அடைய முடியும். இந்த உடுவிலுக்கும் கந்தரோடைக்கும் இடையில் கற்பக்குனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் கூட இருக்கின்றது. பேரிலே மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த பேர் வருவதற்கு கூட ஒரு அழகான காரணம் கூட இருக்கின்றது. அதை விட இந்த கந்தரோடை பகுதி வந்து வயல் நிலங்களுக்கும் விவசாயங்களுக்கும் பேர் போன இடம். ஒரு பிரபலமான பிள்ளையார் ஆலயம் கூட இந்த கற்பக்குனை கிராமத்திலே காணப்படுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கந்தரோடை பகுதியிலே அமைந்திருக்கின்ற கந்தரோடைக்கும் உடுவில் பகுதிக்கும் இடையிலே அமைந்திருக்கின்ற இந்த கற்பக்குனை கிராமத்தை பற்றியதான பல சிறப்பான விடயங்களை பார்க்கலாம். நேர்களே வாருங்கள். வணக்கம் தயாரான நிகழ்ச்சியில் இந்த பகுதிக்கு கந்தரோடை கற்பக்குனை பகுதியிலே வந்து 2 பிரதான குளங்கள் காணப்படுகின்றன. ஒரு குளத்தை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குளத்தினுடைய பெயர் வந்து வட்டக்குளம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. இந்த குளம் வந்து முற்காலத்திலே வெட்டப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக சொன்னால் ஆடு மாடுகள் சிறப்பாக மேய்வதற்காக இந்த இடத்தில் வந்து இந்த குளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த குளத்தை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது ஒரு தாமரை பூவையை காணவில்லை, ஆனால் தாமரை இலைகளால் இந்த குளம் வந்து நிரம்பி இருக்கின்றது. அதை விட வந்து இந்த குளத்திற்கு அருகாமையில் பரந்த வயல்வெளி காணப்படுகிறது. இந்த வயல்வெளி பகுதிக்கு மத்தியில் வந்து இன்னொரு பெரிய குளம் காணப்படுகின்றது. அந்த குளத்துக்கு பேர் வந்து உடுவில் குளம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. மன்னர் காலத்திலே அந்த குளம் அந்த இடத்திலே வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த குளத்திலிருந்து விவசாய தேவைகளுக்கான நீரை பெற்றுக்கொள்கின்றார்கள் இந்த கற்பக்குனை மக்கள். கந்தரோடை கற்பக்குனை கிராமத்து மக்கள் தங்களுடைய பிரதான தொழிலாக வந்து விவசாய தொழிலை மேற்கொள்கின்றார்கள். தங்களுடைய பரம்பரை தொழிலாக வந்து அன்று தொடக்கம் இன்று வரை இந்த விவசாய தொழிலை, அதுவும் வந்து நெல் விவசாயத்திலே வந்து இந்த பகுதி மக்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்த மக்களாக கருதப்படுகின்றார்கள். அந்த இடங்களிலே
அந்த விவசாய நிலங்களெல்லாம் மிகவும் அழகான முறையிலே பச்சை பசல் என்று காட்சி அளிக்கின்றது. அதை விட வந்து அந்த விவசாய நிலத்துக்கு அருகிலே வந்து நான் குறிப்பிட்டிருந்தேன் பெரிய குளம், உடுவில் குளம் காணப்படுகின்றன்னு சொல்லி. கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்கான நிலங்களுக்கு அங்கே இருந்து நீரை பெற்றுக் கொள்கின்றார்கள். இது ஒரு வரப்பிரசாதமான விடயமாகவே இந்த இடத்தில் அமைகின்றது. தற்பொழுது டியூஷன் மாணவர்கள் வந்து அந்த இடங்களிலே தங்களுடைய பொழுதுபோக்கை கூட கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கூட இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கற்பக்குனை கிராமத்திலே வந்து கலைமதி சனசமோ நிலையம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டடத்துக்குள்ளே தான் இந்த பகுதி முன்பள்ளி சிறார்களை ஒன்றிணைத்து அந்த இடத்தில் வந்து அறவழி மழலைகள் கல்வி பூங்கா முன்பள்ளி கூட இயங்கி கொண்டிருக்கின்றது. அதைவிட இந்த முன்பள்ளிக்கு பின்புறமாக வந்து ஒரு மிக பிரபலமான பிள்ளையார் ஆலயம் கூட இருக்கின்றது. இந்த கற்பக்குனை கிராமத்திற்கு கூட பெயர் வெவருக்கு அந்த பிள்ளையார் ஆலயம் வந்து அமைவு பெற்றதான் காரணம். நாங்கள் அடுத்து அந்த விநாயகர் ஆலயத்தை பற்றிதான பல விடயங்களை பார்க்கலாம். கற்பக்குனை கிராமத்திலே வந்து மிகவும் பழமையான ஒரு விநாயகர் ஆலயம் கூட காணப்படுகின்றது. இந்த விநாயகர் ஆலயத்துடைய பேர் வந்து ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம். ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து இந்த விநாயகர் ஆலயத்தை கற்பக்குனை விநாயகர் ஆலயம் தான் அழைக்கின்றார்கள். அதை விட இந்த ஒரே நிலப்பரப்பில் வந்து அண்ணனும் தம்பியும் இருந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த விநாயகர் ஆலயத்திற்கு அருகாமையிலே ஒரு சிறிய அளவில் முருகன் ஆலயம் கூட காணப்படுகின்றது. அதை விட இந்த கற்பக்குனை கிராமத்துக்கே வந்து பேர் வருவதற்கு காரணமே வந்து இந்த விநாயகர் ஆலயம் தான். ஆரம்ப காலங்களிலே வந்து இந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்புறமாக ஒரு கிணற்றை வெட்டியிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு கற்குகைக்குள் இருந்து பொந்துக்குள் இருந்து வந்து பொன்னாலான சிலை, விநாயகருடைய பொன்னாலான சிலை வந்திருக்கின்றது. இதனால் வந்து பொற்குனை என்றுதான் இந்த ஆரம்ப காலத்தில் இந்த கிராமத்தை கூட அழைத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த பெயர் மறைவு தற்பொழுது கற்பக்குனை கிராமம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. புத்தர் அறிவுரை நிகழ்த்திய அந்த ஆறாமைகள் அதிகளவாக காணப்படுகின்ற கந்தரோடைக்கும் அதைவிட உடுவில் பகுதிக்கும் இடையிலே காணப்பட்ட இந்த கற்பக்குனை கிராமத்தை பற்றிதான பல சிறப்பான தகவல்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி. நன்றி நேர்களே. வணக்கம் தாய்நாடு.
நான் ஒரு குளக்கட்டுக்கு மேலே தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த குளக்கட்டு எங்கே அமைந்திருக்கின்றது என்ற கேள்வி உங்கள் மனதில் தொடுக்கப்படலாம். இது யாழ் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நாயன்மார் கட்டு அரசடி பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் இருக்கின்ற நாயன்மார் கட்டு குளம் தான் இந்த குளம். இந்த குளத்தை அண்டிய பகுதிகளிலும் இந்த குளத்துக்கு அடுத்து செல்லுகின்ற வீதிகளிலே அந்த வீதிகளுக்கு இடைப்பட்ட இடங்களிலே காணப்பட்ட பலவேறான சிறப்பான விடயங்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். அரசடி பிள்ளையார் ஆலயத்தை அடுத்து வருகின்ற வீதி வீதி 2 வீதியாக பிரிந்து செல்லுகின்றது. அந்த வீதியை கனகரத்தினம் வீதி என்று சொல்லி அழைக்கிறார்கள். கனகரத்தினம் வீதிக்கு அருகிலே இருக்கின்ற இந்த பெரிய ஆலமரம் இவ்வளவு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் கடந்த ஆலமரம் போல காணப்படுகிறது. அதைவிட இந்த ஆலமரத்தை பார்த்த உடனே இந்த ஆலமரத்துக்கு அருகிலே ஒரு முக்கியமான இடம் கூட இருக்கிறது. 1951ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த இடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி என்று குறிப்பிட்ட உடனே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது என்னவென்று சொல்லி இங்கே பாரதி கலாமன்றம் என்று சொல்லி ஒரு அமைப்பை அமைத்திருக்கிறார்கள். அங்கு சனசமூக நிலையங்கிறது, முன்பள்ளி இயங்குகிறது, இன்னும் விளையாட்டுக் கழகம் கூட இயங்கி வருகிறது. பல வருடங்களாக இந்த நாயன்மார் கட்டு நல்லூர் பகுதியை சார்ந்த கிராம சேவையாளர் பிரிவு மக்களுக்கு இவை உதவுகின்றன. கட்டு என்ற பெயர் இந்த இடத்திற்கு வருவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே பல நாயன்மார்கள் வாழ்ந்த காரணத்தினால் தான் இந்த இடத்தை நாயன்மார் கட்டு என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதைவிட இந்த இடம் என்று சொன்னால் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்திற்கு பெயர் போன இடமாகவும் காணப்படுகிறது. அதைவிட இந்த இடத்திலே வாழையம்மன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம் கூட இருக்கிறது. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முதல் ஹரி முதலி, அதாவது ஆறுமுகம் முத்து என்று சொல்லப்படுபவர் ஆயுர்வேத வைத்தியத்தை கற்பதற்காக தென்னிந்தியாவிற்கு சென்ற வேளை அந்த தென்னிந்தியாவிலிருந்து வாழையம்மன் சிலையை கொண்டு இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த வேளை இந்த இடத்திலே இருந்த மக்களுடைய நோய்கள் பிணிகள் அனைத்தும் நீங்கியமையால் இந்த அம்மனை வைத்தீஸ்வர அம்மன் என்றும் சொல்லி குறிப்பிடுகிறார்கள், பரமேஸ்வரி அம்மன் என்றும் சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதைவிட இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வடக்கு வாயில் பக்கமாக இந்த ஆலயம் அமைந்திருப்பதும் இந்த பகுதிக்கு ஒரு சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அடுத்து வருகின்ற பொழுது ராணி வீதி என்று சொல்லி ஒரு முக்கியமான வீதி கூட இருக்கிறது. அந்த வீதியிலே குறிப்பாக மட்பாண்ட கைத்தொழில் இடம்பெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த மட்பாண்ட கைத்தொழில் இங்கே சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட எனக்கு அருகிலே பார்த்தால் தெரியும், நிறைய முட்டிகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கோடை காலம் என்று சொன்னாலே முட்டியில் தண்ணீர் வைத்து குடிக்கின்ற பொழுது அவ்வளவு குளிர்ச்சியாகவும் மிதமாகவும் இருக்கும். அதைவிட மட்பாண்டங்களிலே மட்பாண்ட பானை சட்டிகளிலே சமைக்கின்ற பொழுது, சமைத்து உண்ணுகின்ற பொழுது வித்தியாசமான ஒரு சுவையை உணரக்கூடியதாக கூட இருக்கும்.
யாழ் மாவட்டத்திலே அமைந்துள்ள நாயன்மார் கட்டு என்ற இடத்தை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு அருகிலே ஒரு குளம் கூட இருக்கிறது. அந்த ஆலயத்தை அரசடி பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் ஆலயம் தோற்றம் பெற்ற காரணத்தினால் தான் அரசடி பிள்ளையார் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த ஆலயம் யாழ்ப்பாண ராட்சியத்தை இறுதியாக ஆண்டு சங்கிலிய மன்னால் இந்த ஆலயம் நிறுவப்பட்டது என்று இந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். அதைவிட இந்த குளம் கூட சங்கிலிய மன்னன் இந்த மக்களுடைய விவசாயத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த ஆலயத்தினுடைய நலன் கருதியும் இந்த குளத்தை அமைத்திருந்தார். இந்த குளம் இப்போது பார்த்தால் தெரியும், நிறைய தாமரை மலர்கள் எல்லாம் மிகவும் அழகாக மலர்ந்திருக்கின்றன. குளத்தை நம்பித்தான் இந்த பகுதியை சார்ந்த மக்களுடைய விவசாயம் கூட சிறப்பாக இடம்பெறுகின்றது. கிட்டத்தட்ட இந்த குளம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முதல் பாவனை இல்லாமல் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இதை யாருமே கவனிப்பதில்லை. பிறகு நீர்வள அமைச்சு இந்த குளத்தை பாதுகாத்து இப்போது புனரமைத்திருக்கிறார்கள். இந்த குளத்தை புனரமைப்பதற்கு முன்னர் இந்த ஆலயத்திலே செல்லுகின்ற மக்கள் அனைவரும் இந்த குளத்திலே கால்களை விட்டு இந்த குளத்திலே மலர்ந்திருக்கின்ற தாமரை பூவை கொண்டுதான் அந்த அரசடி பிள்ளையார் ஆலயத்தில் வைத்து வழிபட்டு சென்றதாக இந்த பகுதியை சார்ந்த சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. நாயன்மார் கட்டு குளத்திலிருந்து ஆரம்பித்து அந்த வீதிகளுக்கு இடைப்பட்ட இடங்களிலே காணப்பட்ட சிறப்புகளை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். அதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.